தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் பிப்ரவரி 23ஆம் தேதி தமிழ்நாடு வருகிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் பிப்ரவரி 23ஆம் தேதி தமிழகம் வருகிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் நித்யானந்தம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நித்யானந்தம். தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் பிப்ரவரி 23ஆம் தேதி தமிழகம் வர இருக்கிறார். அவருடைய வருகை தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? அது குறித்தான தகவல்களை பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக இந்தியா முழுவதும் நாடாளுமன்ற தேர்தலுடைய பரப்புரைகள், அதே நேரத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் என தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக வருகிற 23ஆம் தேதி பிற்பகலுக்கு பிறகாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய ராஜீவ்குமார் சென்னை வருகிறார். அதன் பிறகு 24ஆம் தேதி 25ஆம் தேதி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி தலைவர்கள், அதே போன்று அவர்களுடைய பிரதிநிதிகளுடன் ஆலோசனையில் ஈடுபடுகிறார். அன்று 23ஆம் தேதி பிற்பகல் அனைத்து மாவட்டத்துடைய காவல்துறை எஸ்பிக்களிடம், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களுடன் ஆலோசனையில் ஈடுபடுகிறார். அதே போன்று டிஜிபி, அதே போன்று ஜாயின்ட் கமிஷனர் உள்ளிட்ட சென்னை மாநகர ஆணையர் உள்ளிட்ட காவல்துறை முக்கிய காவல்துறை ஆணையர்களுடன் தற்பொழுது அவர் ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். அதே போன்று 25ஆம் தேதி மிக முக்கியமாக மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர்களாக மாவட்ட ஆட்சியாளர்கள் வழக்கமாக மாறுவது வழக்கம். தேர்தல் நேரத்தில் அவர்களுடன் ஆலோசனை ஈடுபடுகிறார் 25ஆம் தேதி காலை. அதே போன்று 25ஆம் தேதி மாலை செயலாளர்களுடன், அந்தந்த துறைகளுடைய சார்ந்த செயலாளர்களுடன் ஆலோசனை ஈடுபட போகிறார். என்றால் தேர்தல் நடத்தும் பொழுது எந்த ஒரு திட்டத்தினையும் மக்களிடம் நேரடியாக கொண்டு சேர்க்கக்கூடாது. அதே போன்று புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தி மக்களை கவரக்கூடிய அளவிற்கு எந்த நலத்திட்ட உதவிகளையும் அரசு செய்வதை தவிர்க்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை பேசுவதற்காக செயலாளர்களுடன் ஆலோசனை, காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை, அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். அதே போன்று காவல்துறையிடம் ஆலோசனை ஈடுபட இருக்கிறார் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார். இந்த தகவலை தற்பொழுது தமிழ்நாட்டுடைய தலைமை தேர்தல் அதிகாரி இருக்கக்கூடிய சத்யபிரதா சாகு இந்த தகவலை உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே நாடாளுமன்ற தேர்தல் குறித்து ஒருபுறம் அரசியல் கட்சிகளின் கூட்டணி பேச்சுவார்த்தை, எந்தெந்த கூட்டணியில் யார் யார் இருப்பது, எப்படி வியூகங்கள் அமைத்து வெற்றி பெறுவது என ஒருபுறம் பேச துவங்கியிருந்தாலும், மறுபுறத்தில் தேர்தல் நடத்துவதற்கான பணிகளில் இந்திய தேர்தல் ஆணையம் மும்முரமாக காண்பித்து வருகிறார்கள். அதே போன்று மார்ச் மாதம் 13 அல்லது மார்ச் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதிக்குள்ளாக தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனால் அப்போது தேர்தல் தேதி அறிவிக்கும் பட்சத்தில் ஏப்ரல் மாதம் மத்திய பகுதியாக, அதாவது 12ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதிக்குள்ளாக தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தலாமா என்பது குறித்தும் இந்த அரசியல் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் இந்திய தலைமை தேர்தல் அதிகாரி ஆணையராக இருக்கக்கூடிய ராஜீவ்குமார் ஆலோசனையில் ஈடுபட இருப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஆகவே வருகிற 23ஆம் தேதி, 24, 25 இந்த 3 நாட்களும் தேர்தல் ஆணையர்கள், அதே போன்ற மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர்களுடன் மிக முக்கியமான ஆலோசனை ஈடுபடுவதால் தேர்தல் களம் என்பது தமிழ்நாட்டில் சூடுபிடிக்க துவங்கி இருக்கிறது.